ஹே ஹாய்டா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா மெமரிஸ் பார்ட் 5 தான்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். ஓகேடா, எப்பவும் போல் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஜிமின் தான் ரொம்ப ஹாப்பியாக, அப்படி லைட்டாக ஒரு சோகத்தோட ஆனால் ரொம்ப ஹாப்பியாக அவர் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காரு. இப்போது வீட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் வீடு செம்ம டார்க்காக இருக்குது, எந்த லைட்டுமே இல்லை. இப்போது வீட்டோட லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ஜிமன் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஹாலில் இருக்க சோஃபாவில் தான் அவங்க அப்பா ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காரு. ஜிம்மன் அவரை பார்த்துட்டு, எதுக்கு இப்போது உள்ளே போகாமல் இங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க சார்? ஏன் டைம் ஆல்ரெடி 11 ஆக போகுது, இன்னும் நீங்கள் தூங்கலையா என்ன? இல்லை தூக்கம் வரலையா சார்? போதும் ஜிம்மன் போதும், வார்த்தையாலே என்னை கொண்டுட்ருக்காத. எனக்கு புரியுது, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உனக்கு மெமரிஸ் வந்துடவே கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் நான் வேண்டிகிட்டு இருந்தேன்டா. ஆனால் இப்போ உனக்கு எல்லா மெமரிஸும் வந்துடுச்சு. அதில் நான் உனக்கு எப்படிப்பட்ட அப்பனாக இருந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் ப்ளீஸ் என்னை சார்னு மட்டும் கூப்பிடாது ஜிமன். எனக்கு புரியுது உன்னை தேவாக இருக்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன்னு. எனக்கு அப்போல்லாம் புரியலடா. இந்த பாசம், ஒரு பையனை எப்படி பார்த்துக்கணும், இது எதுவுமே எனக்கு புரியல. அந்த டே நீ ஆக்சிடெண்ட் ஆனப்போ தான்டா எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அப்படி ரத்த வெள்ளத்தில் உன் ஃபேஸு அப்படி ரெட் கலரில் இருந்துச்சுடா. அப்போ தான் எனக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஆச்சு. அப்போ தான் எனக்கு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிடுறேன்றதே புரிஞ்சுது. ப்ளீஸ் வார்த்தையால் எனக்கு கொல்லாத ஜிம்மன். ஏன் சார், ஏன் நீங்கள் இப்போது எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் இப்படி நீங்களும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்பட வைக்காதீங்களே. நான் ஒன்று கேட்கட்டுமா? எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி மெமரிஸ் எல்லாம் மறந்துடுச்சுன்னு நீங்கள் ஏன் ஜங்குக்கிட்ட சொல்லவே இல்லை? நானும் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு அப்போவே நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்கள் தெரியாத மாதிரி இருந்தீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் அவங்ககிட்ட சொல்லலை? அதுதான் எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே கொஷனாக இருக்குது. எனக்கு இவங்கக்கிட்ட சொல்லணும், அவங்கக்கிட்ட சொல்லணுன்னெல்லாம் ப்ராமிஸாக தோணுது ஜிம்மன். அப்போது ஒன்று நான் அந்த ஆக்சிடெண்ட் ஆனப்போ பார்த்தேன். ரத்த வெள்ளத்தில் இருந்தடா நீ. ஹாஸ்பிட்டலில் ஒன்று தூக்கிட்டு உள்ளே வரும்போது ப்ராமிஸாக சொல்கிறேன், ஏதோ என் உயிரே கிட்ட தான் இருக்கேன்ற மாதிரி அப்படி இருந்தேன். அப்போது நான் எவ்வளோ என் லைஃப்லேயே என் ஒய்ஃபு செத்தப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா. அப்போது ஒன்று அந்த செகண்ட் அந்த ஐசியூவில் கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாச்சு. அப்போ தான் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், ஆனால் அதை காமிக்காமல் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திடுறேன்னு எனக்கு புரிஞ்சுது. டாக்டர் வந்து சொன்னாங்க, உனக்கு பின்தலையில் ரொம்ப பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அதனால தான் உன் மெமரிஸ் எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் அவருக்கு வந்து ஃபேஸும் சரியாக சரிஞ்சு போயிருக்கு. நீங்கள் டேவோட ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுவோம், ஆனால் காப்பாற்றிடலான்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் உன் ஃபோட்டோவை கொடுக்கவே இல்லை தெரியுமா? ஏன் கொடுக்கல? இப்போ அந்த ஃபோட்டோவை கொடுத்துருந்தா நான் டேங்காகவே இருந்திருப்பேன்ல. அது வேணான்னு தான் ஜிமன் கொடுக்கவே இல்லை. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. நான் தேவா உடனே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. அந்த டாக்டர் வந்து என்கிட்ட சொல்கிறான், உன் மெமரிஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு. அப்போது கஷ்டமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருந்துச்சுடா. ஓகே, அவனுக்கு நான் கெட்டப்பாவாக இருந்ததெல்லாம் அவனுக்கு மறந்துடுச்சுல்ல. இனிமேல் அவனுக்கு ஞாபகம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துலேயே நான் தான் பெஸ்ட் அப்பான்னு நீ சொல்லணும், அப்படின்ற அளவுக்கு உன்னை நான் பார்த்துக்கணுன்னு சொல்லிதான்டா அந்த ஃபோட்டோவே நான் கொடுக்கல. அதனால் என்ன மாதிரி என் சாயிலே ஏதாவது ஒரு ஃபேஸை ரெடி பண்ணி அவனுக்கு கொடுங்கன்னு சொன்னேன்டா. அதனால தான் நீ பார்க்கவும் என்ன மாதிரி இருக்க. இந்த ஃபேஸ் அதனால தான் உனக்கு கிடச்சிது. உனக்கு ஏதோ புது வாழ்க்கை கொடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சுடா. அப்படி வந்து நீ ஃபேஸெல்லாம் மாற்றிக்கிட்டு அந்த கண்ணு முடிஞ்சு என்னை பார்க்கும்போது டாக்டர் சொன்னார், அப்போ நீ வந்து என்னை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்ட. அப்போ டாக்டர் சொன்னான், இதுதான் உன் அப்பேன்னு. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பிறந்த குழந்தைய கையில் கொடுத்து இதுதான் உன் அப்பான்னு டாக்டர் சொல்லுவாங்கள்ல, அப்படி இருந்துச்சு. அந்த செகண்ட்லேருந்து நீ என் பையனாக நான் பார்த்தேன்டா. அதனால தான்
நான் உன்னை உயிரோடு இருக்கான் டயாங் அப்படின்னு சொல்லி யாருக்குமே சொல்லலை. ஜங்குக்கு வந்து உனக்கு இவ்வளோ லவ் பண்ணியிருப்பான்னு ப்ராமிஸாக எனக்கு தெரியாது ஜிமன். தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அவன் போகிற போக்கில் மறந்துடுவான். என் பையனாக உன்னை நான் வாழ வைக்கணும், உனக்கு அந்த மெமரிஸும் இல்லை, அதனால மட்டும்தான் ஜிமன் நான் சொல்ல. ஆனால் இந்த 2 வருஷத்தில் என் சொந்த பிள்ளை மாதிரி தான்டா உன்னை பார்த்துக்கிட்டேன். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும்டா. ப்ளீஸ் ஜிமன், இந்த சார்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நான் உன் அப்பாவை இருக்கணும்னு தான்டா நினைக்கிறேன். என்னை வெறுத்துடாத ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவரை அவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கும்போது ஜிமன் ஓடி போய் அவங்க அப்பாவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நீங்கள் அழுகாதீங்கப்பா, நான் சார்னு கூப்பிட்டது கொஞ்சம் கோவத்தில் தான். அந்த மெமரிஸ் எல்லாம் வரும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்ததும் உங்கள் மேலே கொஞ்சமாக கோவம் இருந்துச்சுப்பா, அதனால் மட்டும்தான் உங்களை அப்படி கூப்பிட்டேன். மற்றபடி எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு பழைய மெமரிஸ் தான் வந்துச்சே தவிர இப்போ இருக்கிற மெமரிஸ் எதுவும் போலையே. இந்த 2 வருஷம் நீங்கள் என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. உங்கள் சொந்த பிள்ளையாக இருந்தால் கூட நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதை எப்படி நான் கொச்சப்படுத்துவேன்? எனக்கு தெரியும்ப்பா. உங்களை நான் என்றைக்குமே கோவத்தோடு பார்த்துருக்கேனே தவிர தயங்காக இருக்கும்போது கூட உங்களை வெறுத்ததில்லைப்பா. எனக்கு அப்போ இருந்தே உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த பாசம் கிடைக்காதான்னு மட்டும்தான் நான் ஏங்கியிருக்கேன்ப்பா. ஆனால் உங்களை நான் வெறுத்ததே இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா. லவ் யூ ஜிமன், லவ் யூ ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. அப்போது டயாங் தான் ஜிமன் தான் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீங்கள் ஜங்குக்கிட்ட சொல்ல போகிறீங்களா என்ன? நீ சொல்லணுன்னு சொன்னால் நான் இப்போவே சொல்லிடுவேன்டா, வேணா நான் கூப்பிட்டு சொல்லிவிடவா? இல்லைப்பா வேண்டாம், நான் வேறு பிளான் வச்சுருக்கேன், அதுபடி லைஃப் போகணுன்னு நினைக்கிறேன். நான் தான் டயாங்னு ஜங்குக்கிட்ட சொல்லிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்லாம். சரிடா, நீ ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும். உனக்கு இப்போ ஜங்குக்கு தான் வேணுமா? நீ ஜங்குக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைடா. நீ இப்போவே போய் நான் தான் டயாங்னு சொல்லி அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவனுக்கு புரிய வச்சு எனக்கு கூட்டிகிட்டு வந்தால் கூட எனக்கு ஓகே தான். அடுத்த செகண்ட் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா. எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் நான் வேறு பிளான் வச்சுருக்கேன். என்ன அது போக போக உங்களுக்கு தெரியும். ஆனால் ஜங்குக்கு தான் உங்கள் மாப்பிள்ளை, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிடா, நான் அதை எப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ ஹாப்பியாக இருயலை. இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுமோன்னு நினச்சேன். ஆனால் இன்னமும் உன்னோட அந்த ஸ்மைல் இருக்கும்போது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அது எப்படிப்பா, என் மெமரிஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியான மெமரிஸ் தான். என்ன அப்பப்போ கொஞ்சம் கஷ்டம், அதுக்காக மெமரிஸ் எல்லாம் வெறுத்துட முடியுமா? ரொம்ப ஹாப்பியான மெமரிஸ்ப்பா. எனக்கு இது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் நிறைய பேரோட பாசத்தையும் புரிய வச்சுருக்கல, அதனால் இந்த மெமரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன நினச்சி ஒரு ஃபீலும் பண்ணாதீங்க. இனிமேல் என் லைஃப் ரொம்ப நல்லா தான் போகும், புரியுதா? சரிடா, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேரும் அவங்க ரூமுக்கு போய் தூங்கிடுறாங்க. இப்போ எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ஜேகே தான் அவரோட வீட்டில் அவரோட ரூமில் நின்றுக்கிட்டு, எதுக்கு எனக்கு இப்படி ஆகுது? அவன் என்னை பேக்லேருந்து ஹக் பண்ணும்போது ஏன் கரடி பையன் எனக்கு எப்படி ஹக் பண்ணுவானோ, என்னை எப்படி ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே பேசுவானோ அதே மாதிரி தான் அவன் பேசினான். ஏன் வாய்ஸ் கூட லைட்டாக அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு செகண்ட் நம்பினே, அது ஏன் கரடி பையன் அப்படின்னு நான் நினச்சினே. அது என் கரடி பையனாக இருக்கணும்னு தானே அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் என் லைஃப்பில் இருக்கிற மொத்த சந்தோஷமும் என்கிட்ட திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் திரும்பி பார்த்தா அவன் நின்றுட்டுருக்கான். அவன் ஏன் என்னை ஜங்குக்கான்னு கூப்பிடணும்? என் டயாங் மட்டும்தானே அப்படி கூப்பிடுவான். இவனை பார்த்தா ஏன் ஒவ்வொரு செகண்டையும் எனக்கு அப்படி ஞாபகமாகவே இருக்கு. என்ன தான் நடக்குது? இல்லை நான் பைத்தியமாயிட்டேனா? என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் என்ன பைத்தியமாக்குறாங்களா? நான் ஏன் அப்படி இருக்கேன்? ஐயோ, ஏண்டா என்னை கொண்டுட்டுருக்க? உன் மெமரிஸோடு வாழ்ந்துட்டு இருந்தேன்டா. இப்போ எது மெமரிஸு எது நிஜம் எதுவுமே புரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருடா. இந்த வேர்ல்டு யாரை பார்த்தாலும் அந்த ஃபீலிங் வரல. அவனை ஜிம்மனை பார்த்தா மட்டும் ஏன்னா உன்னை பார்க்குற மாதிரியே இருக்குது. உன்கிட்ட இருக்கிற அத்தே ஃபீலிங் சேம் மாறாமல் அவங்ககிட்ட வருதுடா. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. எங்கே உன் மெமரிஸ் எல்லாம் மறந்து அவங்ககிட்ட போயிடுவேனா நான்? இல்லை அவன் பக்கமே நான் போக மாட்டேன். எனக்கு எப்பயுமே என் அங்கே மட்டும்தான், என் லைஃப்பில் அவன் மட்டும்தான் இருக்கான்.
யார் வந்தாலும் என் மைண்டு மாறாது, என் மனசு என்றைக்குமே சேஞ்ச் ஆகாது. நீ மட்டும்தான் தட்டையாங்க, நீ மட்டும்தான் என் கரடி பையனு, என் லைஃப்பில் நீ இருக்கிறது மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்பிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது அப்படியே காலையில் மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆஃபீஸ்க்கு ஜேகே அப்படியே கோல்டு ஃபேஸோட அப்படியே ஒரு மாதிரி க்ரிப்பாக நடந்து வந்துட்டுருக்காரு. வரப்பா எல்லோரும் அவருக்கு விஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ போய் அவரோட கேபினில் உட்காந்து ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் ஜிமன் அவரோட பிளேஸில் உட்காந்துட்டு வெச்சக்கண்ணு வாங்காமல் ஜேகேவை மட்டும்தான் பார்த்துட்ருப்பாரு. ஜேகேக்கு அது ஃபீல் ஆகுது. பா எவ்வளோ இருக்குது ஜங்குக்கானி, அப்போ எப்படி பார்த்தனோ எப்படி நீ அப்படியே இருக்க, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலடா. என்ன ஆனால் கொஞ்சம் ஹேண்ட்ஸம் ஆகிட்ட, கொஞ்சம் இல்லை. என் புருஷன் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கானே. ஐயோ, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பாதி பேர் கண்ணு என் புருஷன் மேலே தான் இருக்குது. இவனுக்கு எப்படி நான் இது பண்ணுறது? ஆல்ரெடி நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். ஆனால் இங்கே பாரு தங்கம், உனக்கு எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணியே ஆவேன். இந்த ஜிம்மனுக்கு தான் நீ தான் புருஷன், டேங்காக்கு மட்டும் இல்லை, ஜிம்மனுக்கும் நீ தான் புருஷன், சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இப்படியே ஜிம்மனை சைடு ஐஸில் திரும்பி பார்த்தா ஜிம்மன் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு ஜேகேவை மட்டும்தான் அவரோட டேபிளில் உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஜேகே திரும்பவும் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே ஜிம்மன் மட்டும் இல்லை, ஆஃபீஸில் இருக்கிற 2-3 பேர் கூட ஜேகேவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி ஜிம்மன் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இப்போது அப்படியே கோபமாக ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு ஜேகேவோட கேபினுக்கு தான் போயிட்டுருக்காரு. கேபினுக்கு போய், ஹலோ சார், நான் உள்ளே வரலாமா? வாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்த? அது ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் தள்ளி உட்காடுறீங்களா? அது என்ன இப்படி சென்டராக தான் உட்காரணுமா? ஏய், என்ன பேசிட்டு நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கியா? அதெல்லாம் நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், நாளைக்கெல்லாம் டேபிளை ஒழுங்காக தள்ளி போடுங்க. உங்கள் ஃபேஸ் வெளியே தெரியவே கூடாது. ஏய், என்ன உளறிட்டுருக்கே நீ? என்ன நினச்சிட்ருக்கீங்க? எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க? அது மட்டும் இல்லை, உங்களை நான் மட்டும் தானே பார்க்கணும். அதே நான் ஆஃபீஸில் இருக்கிற மொத்த பேர் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க? இங்கே பாருங்கள், ஆஃபீஸ்க்கு வந்தால் கூட ஓரமாக உட்காந்துக்குங்க. இப்படி எல்லார் கண்ணையும் படுற மாதிரி உட்காந்துருக்காதீங்க. அப்படி எல்லாரும் உங்களை திங்குற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு எவ்வளோ பொசசிவ் ஆகுது தெரியுமா? ஏய், நிறுத்திரியா ஃபஸ்ட்டு நீ? எதுக்கு இப்படி உனக்கு பொசசிவ் ஆகுது? என்னை யார் பார்த்தா உனக்கு என்ன? உங்களை யார் பார்த்தா எனக்கு என்னவா? இங்கே பாருங்கள் மிஸ்டர், என் புருஷனை நான் மட்டும் தானே பார்க்கணும். அதை என்ன மற்றபடி எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? உன் புருஷனா? ஏய், நேற்று நைட்டு நான் தெளிவாக உன்கிட்ட சொல்லிட்டு போனேன். திரும்ப இப்படி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு வை, கண்ணை பழுத்துரும். ஒழுங்காக போயிடு. எப்படி கண்ணை பழுக்கும்? எப்படி கிஸ் கொடுத்து பழக்க வச்சுருவீங்களா? ஏய், என்ன நீ விட்டா ஓவராக பேசிகிட்ருக்கிய? நான் எங்கே சார் ஓவராக பேசினேன்? நான் நார்மலாக தானே பேசிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், அடித்தா மட்டும் கண்ணை பழுக்காது, கிஸ் கொடுத்துட்டே இருந்தாலும் கண்ணை பழுத்துடுமா தெரியுமா? ஐயோ நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக எந்திரிக்கிறாரு. அங்கே கேபினை ஓப்பன் பண்ணிட்டு சுகா உள்ள வராரு. டேய், என்ன பண்ணிகிட்ருக்கே நீ? என்ன பண்ணிகிட்ருக்கேனா? தயவு செஞ்சு இவனை வெளியே போக சொல்கிறியா? இருக்கிற கோவத்துக்கு உன்னை ஏதாச்சும் பண்ணிவிடுவேன். ஐயோ, என் புருஷனுக்கு என் மேலே ரொம்ப கோவமோ? புருஷனா? டேய், என்னடா நடக்குது? ஜங்குக்கா, இங்கே என்ன நடக்குது? ஹாய் சுகா, உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும். என்கிட்ட ஒன்று பேசணுமா? என்ன? அது இல்லாமல் எங்கள் ஏதோ லவர்ஸ்குள்ளே சண்டை போலையே, நான் தான் தெரியாமல் குறுக்கில் வந்துட்டேன். நான் வேணா போயிடவா? டேய், சாவு வச்சுன்னு உன்னை. அவன் தான் ஏதோ கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கானா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கியா? டேய், நான் என்ன பண்ணேன்? வரும்போது நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, அவன் என்னமோ புருஷன்றான். அதனால தான் நான் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கினேன். நான் என்ன பண்ணிட்டோம்? ஐயோ, உன்னால தான் எல்லாம் என் மைண்டுக்குள்ளேருந்து என் பாடிக்குள்ளேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டுறியே. தயவு செஞ்சு இந்த கேபினை விட்டு போயிடு. நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவோம், பார்த்துக்கோ. ஐயோ, நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்க. அதுக்குள்ளே நான் போய் என் மாமா கிட்டே பேசிட்டு வந்துடுறேன். மாமாவா? ஏய், என்ன நினச்சிட்ருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிமன் சுகா கிட்டே வராரு. மாமா? மாமாவா? என்னப்பா சொல்கிற? அது ஜேகே எனக்கு புருஷன்னா, ஜேகேவோட அண்ணன், நீங்கள் எனக்கு மாமா தானே?
முறைப்படி பார்த்தா கரெக்டு தான், நான் உனக்கு மாமா தான். அப்போது நீ என் தம்பி ஒய்ஃபா? எஸ். டேய், அவன் தான் கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், தம்பி ஒய்ஃபு மயிறுன்னு. எடாக ஃபஸ்ட்டு அதெல்லாம் அவன் அப்படி தான் பண்ணுவான். எனக்கு நீ ஒய்ஃபாக வருது, என் தம்பிக்கு ஒய்ஃபாக வருது, எனக்கு ஓகே தான். அதுவும் என் தம்பி கொஞ்சம் கோவக்காரனே, உனக்கு பரவாயில்லையா? அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல. ஆக்சுவலாக எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது இப்போல்லாம் அவன் கோவம் தான் தெரியுமா. கோவப்படும் போது தான் அவங்க தம்பி ரொம்ப அழகாக இருக்கான். ஏய், என்ன பேசிகிட்டு இருக்கே நீ? அதுவும் கரெக்டு தான். அங்கே பாரு, அவன் எப்படி இருக்கான் பாரு, அப்படி இந்த கோவப்படுற முயல் மாதிரி இருக்கான் பாரு. கரெக்டாக சொன்னீங்க மாமா. ஏய், 2 பேருமே இப்போ கேபினை விட்டு வெளியே போகலன்னு வை, 2 பேரையுமே கொலை பண்ணிவிடுவேன், பார்க்குறீங்களா? ஐயோ, ஒன்றும் தேவையில்லையே, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹேய் ஜமன், சொல்லுங்கள் மாமா. எங்கே பாரு, என் தம்பியோட ஃப்ளாஷ்பேக் உனக்கு என்னென்னு தெரியுமா? ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சால் எப்படி நீ அவன் பின்னாடி சுற்ற மாட்டேன், டைம் வேஸ்ட்டுன்னு கிளம்பிடுவேன். எனக்கு எல்லாமே தெரியும் தெரியுமா, எல்லாமே தெரியுமா? அது எப்படி? அதெல்லாம் அப்படி தான், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் தம்பி கூடிய சீக்கிரம் வந்து நான் தான் அவன் ஒய்ஃபுன்னு உங்ககிட்டயே இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் பாருங்களேன். அப்படியா? அப்படி நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுகாவும் போயிடுறா. ஜிமன் சிரிச்சுட்டே அவன் டேபிளில் போயிடுறான். ஆனால் ஜிமன் ஒர்க் பார்க்குறானோ இல்லையோ, வெச்சக்கண்ணு வாங்காமல் ஜேகேவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, தன்னை ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தால் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே ஜிமன் ஜேகேவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அப்படியே திரும்பி ஜிமனை முறைக்கிறாரு. ஆனால் ஜிமன் க்யூட்டாக ஸ்மைல் அடிச்சுட்டு அப்படியே அவர் கண் அடிச்சுட்டு அப்படி ஜேகேவை பார்த்துட்டே இருக்காரு. ஏய், என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணுறதெல்லாம் பார்க்க டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி அப்படியே வேகமாக எந்திரிச்சு ஜிமன் கிட்ட வந்து, ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? எதுக்கு இப்படி வச்சுக்கின்னு வாங்காமல் என்னையே பார்த்துட்ருக்க? உங்களை பார்க்காம வேறு யாரை பார்க்க சொல்கிறீங்க? நீங்கள் தானே என் புருஷன். பாரு, திரும்பவும் புருஷன் சொல்லிட்டு இருந்தேன், டென்ஷன் ஆகிடுவோம் பார்த்துக்கோ. ஓஹோ, ஆவீங்களோ? டென்ஷன் ஆகும்போது கூட நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க தெரியுமா? ஓ, எதுக்கு என்னை பார்த்து நீ கண்ணடிச்சிட்டு இருக்க? ஏன் புருஷன் நான் கண்ணடிக்கிறேன்? அதுவும் அவ்வளோ அழகாக ஒரு புருஷன் இருக்கும்போது ரசிக்காமல் என்ன பண்ண சொல்கிறீங்க? என் கண்ணு என் பேச்சு கேட்க மாட்டேங்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே ஜங்கு ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. இப்போது அப்படியே ஜிமன், என்ன எதுவும் பேச மாட்டேறீங்க? ஒன்றும் இல்லை, நீ ஒர்க்கை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேபினுக்கு போயிடுறாரு. இப்போது ஜேகே ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே லைட்டாக திரும்பி ஜிம்மில் தான் பார்க்குறாரு. ஜிம்மன் க்யூட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அவரை பார்த்து க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காரு. அதை சைட் ஐஸில் பார்த்துட்டு திரும்பவும் திரும்பிக்கிறாரு. திரும்பி அவர் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. எதுக்கு எல்லாம் திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கு? அன்றைக்கி இதே விஷயம் தானே நடந்துச்சு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து பார்த்துட்ருக்காரு. இப்போது டேக்குக்கு 2 பேரும் லவ் சொன்னதுக்கப்புறம் அவங்க நிறைய பிளேஸுக்கு சுற்றி பார்க்க போயிருப்பாங்க. அப்போது டயாங் க்யூட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருப்பாரு. ஜேகே வெச்சக்கண்ணு வாங்காமல் டேவையே பார்த்துட்ருப்பாரு. ஜங்குக்கா, எதுக்கு நீ இப்போ என்னையே பார்த்துட்ருக்கேன்? இங்கே பாரு, உனக்கு எதாவது ஐஸ்கிரீம் வேணும்னா வாங்கி சாப்பிடு. இப்படி நீ என்னையே பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு வயிறு வலிக்கும் தெரியுமா? ஏய், நீ ஏன் புருஷன், ஏன் பொண்டாட்டிடா, ஏன் பொண்டாட்டி சாப்பிட்றத நான் ரசிச்சிட்ருக்கேன். இவ்வளோ அழகான பொண்டாட்டி இருந்தால் எப்படி என் கண்ணு என் பேச்சை கேட்கும், உன்னை தான் பார்க்கும். நீ கவலைப்படாத, நீ சாப்பிட்றத நான் ரசிக்கலை, நான் உன்னை தான் ரசிச்சிட்ருக்கேன். ஐயோ, பேசி என்னை சாவடிக்கிறேன், உன்னை கொண்டுருங்க பார்த்துக்கோ. யார் உனக்கு பொண்டாட்டி? நீ தான் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை தானே நான் ரசிக்க முடியும். பொறுக்கி போவட் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. நம்ம வெளியே இருக்கோண்டா. நாம் வெளியே இருக்கோமா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கோமான்றது எனக்கு முக்கியம் இல்லை. எங்கே இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. நீ என்ன பண்ணாலும் க்யூட்டாக தான் இருக்கும். அதை புருஷனாக நான் ரசிச்சுட்டு தான் இருப்பேன். உன்னை திருத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேர் பேசி சிரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மெமரிஸ் எல்லாம் ஜேகேக்கு வருது. அவர் ஒரு மாதிரி கண்ணுலேருந்து டியர்ஸாக வந்துட்டு அப்படியே ஜிமினியே பார்த்துட்ருக்காரு. ஜிமின் க்யூட்டாக இன்னமும் ஜேகேவே தான் பார்த்துட்ருக்காரு. ஏன் எல்லாம் அப்படி நடந்துட்டுருக்கு? எனக்கு இவன் மேலே இருக்கிற லவ் அவன் மேலேயும் வருது. எங்கே எனக்கு இப்போ இருக்கிற பயமே ஃபுல்லாக டேவை மறந்து
இவனை பார்த்துருவணும்னு எனக்கு பயமாக இருக்கு. இப்போல்லாம் என் ஹார்ட்டு என் பேச்சே கேட்க மாட்டேங்குது. நான் அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சாலும் அவனை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எதுக்கு எதுக்கு இப்படி நடந்துகிட்ருக்கீங்கெல்லாம்? என் லைஃப்குள்ளே ஏன்டா வந்த? கொஞ்சம் கொஞ்சமாக என் லைஃபே மாற்றிட்டுருக்கேடா நீ. இல்லை, எனக்கு என் லைஃப் மாறக்கூடாது. என் லைஃப் இப்படியே இருக்கணும். என் லைஃப் டார்க்காகவே இருக்கட்டும். எனக்கு இப்போது டார்க்கே ஓகேவாக தான் இருக்குது. திரும்பவும் நான் எந்த லைஃப்குள்ளேயும் யார் லைஃப்குள்ளேயும் போகவே கூடாது. எனக்கு இப்படியே இருக்கிறது தான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக் பேசிகிட்டே இருக்காரு. இங்கே ஜிமின் தான் அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஜேகேவோட ஐஸ்லேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. என்ன நீ சொன்ன டைலாக தானே உன்ட்ட நான் திரும்ப சொன்னேன். என்ன பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துடுச்சு போனீங்க சாருக்கு. எதையும் நினச்சி அழுதுட்ருக்கீங்களே. எனக்கும் உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் ஆசையாக இருக்குது ஜங்கு. நான் தான் டயங்கா, இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் ஆயிடுச்சு, நான் தாண்டா உன் டயாங், உனக்கு ஃபீல் ஆகலையா அப்படின்னு சொல்லி உன்னை கட்டி பிடிச்சிக்கணும். திரும்பவும் கையோட கை கோத்து இந்த ஊர் ஃபுல்லும் சுற்றணும் அப்படியெல்லாம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் டயாங்கா இறந்துட்டான்ல. இப்போது நான் ஜிம்மனாக இருக்கேன். எனக்கு நீ என் டயாங்காவை லவ் பண்ண மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா அப்போது நீ எனக்கு மட்டும்தாண்டா லவ் கொடுத்துட்டு இருந்தேன். உனக்கான லவ் அப்போ நான் கொடுக்கவே இல்லை. நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கேன் ஜங்குக்கா. நீ அவ்வளோ லவ் எனக்கு கொடுத்து என் லைஃபையே மாற்றிருக்கேடா. ஆனால் ஒவ்வொரு டைமும் உனக்கு நான் லவ் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த லைஃப் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போது நான் புதுசாக இருக்கேன், ஜிம்மனாக இருக்கேன். அதனால் எனக்கு டயாங்காவும் லவ் கொடுக்க வேண்டாம். இந்த ஜிம்மனோட மொத்த லவ்வையும் உனக்கு மட்டும் கொடுக்கணும். வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது. என் ஜங்குக்கு எனக்கு எவ்வளோ லவ் கொடுத்தானோ அதை விட 100 மடங்கு அவனுக்கு நான் லவ் கொடுக்கணும். அப்போது இந்த டயாங்கான்னு புலம்பிகிட்ருக்க அந்த வாய் இருக்கே, ஜிம்மனான்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கணும். ஏன்னா எனக்கு டயாங்காவும் நான் தான், ஜிம்மனாவும் நான் தான். அது தெரியும் போது என் புருஷன் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியலையே. எல்லாமே என்ன ஆக போகுதுன்னு தெரியல, கடைசியாக எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த ஜிம்மனோட லவ் மட்டும் உனக்கு கொடுக்கணுன்னு தோணிகிட்டே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போது சுகா தான் ஜிம்மன் கிட்ட வந்து, போதும் விட்டா கண்ணிலே என் தம்பியை சாப்பிட்ருவோம் போலே. நான் என்ன பண்ணேன்? உங்கள் தம்பி அவ்வளோ அழகாக இருக்கான், சாப்பிட கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் தம்பியை பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க மாமா. சரிடா, எப்படி என் தம்பி மேலே உனக்கு லவ்? அது அப்படி தான், எப்படின்னாலாம் கேட்காதீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஸ்டோரி தெரியுமா? ஐயோ, பெரிய ஸ்டோரியா? எனக்கு இப்போ டைம் இல்லை. உனக்கு டைம் இருக்கும்போதே சொல்லி, அது ஒன்று எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், எத்தனை நாளைக்கு இப்படியே உட்காந்து அவனை பார்த்துட்டே இருந்து அவன் மைண்டை நீ சேஞ்ச் பண்ணிடலான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என் தம்பி மாற மாட்டான், தெரியும்ல. ஐயோ, இப்படி பார்த்துட்டே இருந்தாலும் ஒரு நாள் சேஞ்ச் ஆகும். ஆனால் அது ரொம்ப லேட் ஆகுமே. அதனால் எனக்கு இப்போதைக்கு பார்த்துட்டே மட்டும் இருக்க வேண்டாம், நிறைய லவ்வும் அவனுக்கு கொடுக்கணும். அது நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்குது, அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி? உனக்கு எந்த ஐடியாஸில் எதை மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ணுறேன், ஓகேவா? கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப்பும் எனக்கு நிறைய தேவைப்படும் தெரியுமா? அப்படியா? என் தம்பி இப்படி இல்லாமல் அவன் ஹாப்பியாக இருக்கணும். அவன் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தே 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. திரும்பவும் அந்த ஸ்மைலை பார்க்கணும் எனக்கு. அதுக்காக நீ என்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டாலும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் கம்பெனியே பண்ணாதீங்க மாமா. 2 வருஷத்துக்கு முன்னே அவர் ஹாப்பியாக இருந்ததை விட அதை விட்டு 100 மடங்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இந்த ஜிம்மனை அவரை மாற்றுவேன் தெரியுமா? சந்தோஷண்டா. ஓகே, கேரியான். என் தம்பி நீ சைட் அடிச்சிட்டு ஆஹா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சுகா போயிடுறாரு. இங்கே ஜிம்மன் தான் திரும்பவும் ஜெக்கி கிட்டே போய், உங்களை நான் என்ன சொன்னேன்? தள்ளி உட்காருங்கன்னு தானே சொன்னேன், அங்கே போனீங்க அவள் உங்களையே பார்த்துட்ருக்கா. ஏய், திரும்பவும் இங்கே வந்து காமெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? எதுக்கு பண்ணிகிட்ருக்கேண்ணா? உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், இப்படி லஞ்ச் பிரேக் ஆகிடுச்சு, சாப்பிடாம புருஷன் இப்படியே உட்காந்துட்டுருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஏய், தயவு செஞ்சு நீ என் மூஞ்சிலே முடிக்காத. நீ வரும்போதெல்லாம் என் மண்டைக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. அப்படியா? அப்போ என் மேலே உங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போலையே. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமாம், சரி, என் மேலே உங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
அதெல்லாம் உன் மேலே லவ் ஸ்டார்ட் ஆகவே கிடையாது. அது எப்படி ஆகும்? நீ ஃபஸ்ட்டு தள்ளுறியா? சரி, என் மேலே உங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். அது எதையும் நான் சொல்லணும்? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ ஃபஸ்ட்டு கிளம்புறியா? இங்கே பாருங்கள், நீங்கள் தான் என் மேலே லவ் இல்லைன்ட்டீங்களா? அப்போ நான் சொல்கிறது இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லிடுங்க. ஏன் உங்களுக்கு பயமா என்ன? யாருக்கு யாருக்கு எனக்கு பயம்? இந்த ஜங்குக்கு பயமா? ஆமாம், உங்களுக்கு தான் பயம். அதனால தான் நான் என்ன சொன்னாலும் என்னை விட்டு தள்ளி போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பயம் எங்கே என் மேலே லவ்வில் விழுந்துருவீங்களோன்னு. அதனால தான் இப்படி தள்ளி போயிட்டுருக்கீங்க. ஏய், இங்கே பாரு, யார் வந்தாலும் சரி, நீ இல்லை, உன்ன மாதிரி இன்னும் 100 பேர் வந்தாலும் சரி, என் மைண்டும் மாறாது, மனசும் மாறாது. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கேட்கணும், அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜங்கு அப்படியே வரப்பா நின்றுட்டுருக்காரு. ஜிமன் தான் ஜங்கு கிட்ட வந்து அப்படியே ஜங்கு கூட ஐஸையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கால் ஃபியூ மினிட்ஸுக்கு மேலே ஜிமன் கிட்ட ஐ கான்டாக்டே பண்ண முடியல. அவரையும் மீறி ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தான் என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதுல்ல, அதனால் ஏன் ஐ கான்டாக்ட் ஆகலாமே. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வேண்டாம், ஒரு 1 மினிட் 1 மினிட் ஓகே தான். 1 மினிட் வச்ச கண்ணு வாங்காமல் என் கண்ணை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு என் மேலே லவ் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஏய், 1 மினிட் என்ன, 5 மினிட்ஸ். நீ ஃபஸ்ட்டு சொன்னல 5 மினிட்ஸ், அந்த 5 மினிட்ஸ் கூட பார்ப்பேன். அதனால தான் இப்போ 2 செகண்டில் கண்ணை திருப்பிட்டீங்களோ? ஏய், அது என் கண்ணில் தூசி விழுந்துச்சு. இப்போ என்ன, உன் கண்ணை நான் பார்க்கணும், அவ்வளோதானே? பார்த்தா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு ஜிமனோட ஐஸை தான் பார்க்குறாரு. ஜிமனும் அப்படியே ஜங்கு கூட ஐஸை தான் பார்த்துட்ருக்காரு. அவ்வளோதான், ஒரு 10 செகண்ட்ஸுக்கு மேலே ஜிமனால் ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் வச்சுக்க முடியல. ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கு. அவன் வேணுன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கு. இன்னும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கு. அதனால் ஜேகேவால் ஜிம்முக்கு ஐ கான்டாக்டே பண்ண முடியல. அப்படியே திரும்பிடுறாரு. அப்போது என் மேலே லவ் இருக்குது போலே. ஏய், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை, யாராலையுமே என்னால் ஐ கான்டாக்ட் ஆகலாம் பார்க்க முடியாது. எனக்கு கண்ணு வலி. கண்ணு வலி இப்படியெல்லாம் சாக்குக்குள்ளே சொல்ல கற்றுக்கிட்டிங்களோ? சரி, அதை விடுங்க, உங்களுக்கு கண்ணு வலின்னே வச்சுக்குவோம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஜேகே கிட்ட போயிட்டே இருக்காரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் படங்குது. ஏய், என்ன பண்ணிட்டு நீ? தள்ளு வச்சுட்டு தள்ளு. ஐயோ பாஸ், உங்களை ஒன்றும் பண்ணிட மாட்டேன், சும்மா தான் கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வர ஜேகேவோட ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே வேகமாக துடிச்சிட்ருக்கு. அவருக்கு அப்படியே ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. அப்படியே கிட்ட வந்து அப்படியே ஜேகேவோட செஸ்டில் அவரோட காதை வச்சு அப்படியே ஹார்ட் பீட்டை கேட்குறாரு. அது விட்டால் வெளியே வந்து விழுந்துடும் போல். லவ் இல்லைங்கிறீங்க, அது ஏன் நான் கிட்ட வந்தா உங்களுக்கு இவ்வளோ ஹார்ட் பீட் துடிக்குது? ஏய், அதெல்லாம் கிடையாது, தள்ளி போ ஃபஸ்ட்டு. அது நீ இல்லை, யார் வந்தாலும் என்னை இப்படி தான் துடியும். அது ஹார்ட் ப்ராப்ளம். எனக்கு போறியா நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே வேகமாக கிளம்பிட்டுருக்காரு. ஜிமன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இன்னும் எவ்வளோ நாள் நீ ஃபீலிங்ஸை ஒழிச்சு வச்சுட்டே இருக்க போகிறேன்னு நானும் பார்க்குறேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. இதோட இந்த பாட்டு முடியுதுடா. ஓகே, டியூரேஷன் ஓரளவு நான் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா செல்லக்குட்டீஸ், பாய். அப்புறம் உங்களுக்கு என் கூட பேசணும்னு சொன்னீங்கன்னா நான் எனி டைம் இன்ஸ்டாவில் தான் இருப்பேன். இன்ஸ்டாவில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள். பாய்டா செல்லக்குட்டீஸ்.